மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு என்னுடைய ஆங்கில அறிவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1978 திருச்சியில் உள்ள ஒரு அரசு கலைக்கல்லூரியில் நான் தாவரவியலை முதன்மை பாடமாக ஆங்கில வழியில் எடுத்து படித்துக் கொண்டிருந்தேன். அதுக்கு ஆன்சிலரி என்று சொல்லக்கூடிய துணை பாடமாக முதலாம் ஆண்டு விலங்கியல் இருந்தது. அந்த பாடத்தையும் எங்களுக்கு கற்பித்தார்கள். அப்போதுதான் பருவத் தேர்வு முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய ஆன்சிலரி என்று சொல்லக்கூடிய துணை பாடமாக விலங்கியல் தேர்வு எழுதி கொண்டிருந்தோம். அப்போது ரைட் ஷார்ட் நோட்ஸ் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதுல ஒரு சொல் இருந்தது, எனக்கு புரியல. அப்புறம் அது படிச்சு பார்த்தா ஏதோ கொரக்கடல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொரக்கடல் அப்படின்னா எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு படிச்சது மாதிரி நினைவில்லை. நான் கேட்டது, இந்த சொல்லை கேட்டது மாதிரி எனக்கு நினைவில்லை. என்னுடைய சிலபஸ்ல இல்லை. டிகிரி படிக்கணும் போது சுவாலஜி ஆன்சிலரி பாடத்துல கொரக்கடைல் அப்படிங்கிறத பத்தி சொல்லப்படலை. அதனால எனக்கு அந்த சொல்லை பற்றியான புரிதல் எனக்கு இல்லை. பின்னாடி என்னுடைய நண்பன் ராமச்சந்திரன், அவன் ஒரு ஆசிரியருடைய மாணவன் என்பதால ஆங்கிலத்தை தவறில்லாமல் எழுதுவான். பெரும்பகுதி அவன் சில சொற்களை எல்லாம் புரிந்து வைத்து இருப்பான் என்பதால் அவனிடம் கேட்டேன், இது என்னடா மாப்பிள்ள கொரக்கடைல்னு இருக்குது, இதுக்கு அர்த்தம் என்னடா அப்படின்னு கேட்டேன். உடனடியாக அந்த தேர்வை கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் கிட்டக்க வந்தாரு. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நீ அவன்கிட்ட கேட்ட அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த கொரக்கடைல்னு இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல, அதான் நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். பரீட்சை ஹாலில் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாதுங்கிற விதி தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டாரு. தெரியும் சார், ஆனா பரீட்சை எழுதும்போது இப்படி கொரக்கடைல்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதுதான் நான் கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். உடனடியாக அவர் சொன்னாரு, என்கிட்ட ஏப்பா கேட்கிற, இந்த வினாத்தாளின் பின்புறத்துல தமிழிலும் இருக்குது, அங்க போய் பாத்துக்க அப்படின்ட்டு சொன்னாரு. உடனடியாக அது கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் ஒன்னாவே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. முதல் 4 பக்கம் ஆங்கிலமும் பின்னாடி இருக்கக்கூடிய 4 பக்கம் தமிழும் கொஸ்டின் பேப்பர் இருந்தது. உடனடியாக தமிழ் கொஸ்டின் பேப்பரை நான் மடிச்சு தமிழ் பக்கத்தை பார்த்தேன். அப்போ அதுல சிறு குறிப்பு வரைக என்று, ஷார்ட் நோட்ஸுக்கு சிறு குறிப்பு வரைக என்று இருந்தது. கொரக்கடைல் என்பதற்கு முதலை என்று இருந்தது. உடனடியாக ஏன்னா முதலை என்பது எங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், எங்களுக்கு சிலபஸ்ல வரல என்று சொன்னால் கூட அவுட் ஆஃப் சிலபஸ் எழுதுனா அட்டன் பண்ணாவே முழு மதிப்பெண் உண்டு. அப்ப அந்த ஷார்ட் நோட்ஸுக்கு 8 மதிப்பெண். அதனால இந்த கொரக்கடையில நம்ம நமக்கு தெரியுதோ தெரியலையோ அட்டன் பண்ணாலே நம்ம 8 மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு புத்தியில முதலையை பற்றி நான் எழுத தொடங்கினேன் ஆங்கிலத்தில். எப்படி என்று சொன்னால், crocodile is a one kind of animal. It lives in some species lives in ocean, some species lives in sea, some species live in river, some species live in pond என்று எழுதினேன். அப்புறம் அதனுடைய உடலமைப்பை பற்றி எழுதுகிற போது ஒன் ஹார்டு டெய்லு, ஸ்ட்ராங் பாடி அண்ட் ஒன் லாங் நோஸ் அப்படின்னு எழுதினா, இட் ஹேஸ் 4 லெக்ஸ் அப்படின்னு முதலையை பற்றி எனக்கு தெரிஞ்சது என்னென்னலாம் தெரிஞ்சிச்சோ தமிழ்ல, அதையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பட்லர் இங்கிலீஷ்ல எழுதி நான் முடிச்சதுக்கு பின்னாடி ஆனா இது எதுக்காக கேட்கறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் படிச்சது ஓனான் என்று சொல்லக்கூடிய கலோட்டஸை பத்தி தான் எனக்கு பாடம் நடத்தினாங்க. ஆனா இதுல அவுட் ஆஃப் சிலபஸா முதலையை பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால என்ன பண்றது, இந்த தென்னை மரத்தை பத்தி கேட்டா பசுமாட்டை பத்தி எழுதுற கதையாக நான் என்ன பண்ணேன், அந்த முதலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல எழுதிட்டு கடைசியா எழுதியிருந்தேன், கொரக்கடைல் லைக்ஸ் அப்பியரன்ஸ் டு கலோட்டஸ் அப்படின்னு முடிச்சிட்டேன். அதாவது முதலை ஒரு வகையில் பார்த்தால் அதனுடைய தோற்றம் ஓணானை போன்று பெரிய அளவில் இருக்கும், பிக்கர் சைஸ் என்று எழுதி முடிச்சேன். அப்புறம் தேர்வு முடிவுகள் வந்தது. நானும் என்னுடைய நண்பனும் கொரக்கடைல் எழுதி 8 மார்க்கு சொலையா நாங்க வாங்கினோம். நாங்க கிட்டத்தட்ட அப்ப 36 மார்க் வாங்கினா பாஸ் அப்படிங்கிறதுல நாங்க 36 மார்க் வாங்கி நானும் என்னுடைய நண்பனும் அந்த தேர்வுல வெற்றி பெற்றோம். ஆங்கில புலமை உள்ள மாணவர்கள் ஒரு 20 பேர் பாஸ் பண்ணாங்க. அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அட்டன் பண்ணாத கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட என்னுடைய நண்பர்கள் அந்த பரீட்சையில தோல்வி அடைஞ்சாங்க. இப்படி எனக்கு தெரிந்த, நான் டிகிரி படிக்கிற போது எனக்கு தெரிந்த ஆங்கில அறிவை அமைச்சர்
கீர்த்தனா அவர்களே, உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.